ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமையும் இருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸ் வைரலாக பரவிட்டுருக்கு. அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி சென்று அங்கு பேசியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலமைச்சர் மாதிரி பேசலை, அவர்கிட்ட யாராவது முதலமைச்சர்னு சொல்லுங்கப்பா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயமானது இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அப்படி வைரலாக பரவக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ அந்த மாதிரி பேசப்பட்டுருக்குல்ல, அந்த ஒரு நியூஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த நியூஸை பார்த்துருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள், பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க என்ன மாதிரி பேசியிருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று திருச்சி சென்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வது என்றால் அந்த தொகுதியில் உள்ள சில தெருக்களுக்கு சென்று வாகனத்தில் நின்றவாறு எம்எல்ஏக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட கொளத்தூர் தொகுதிக்கு அப்படிதான் போய் பேசினார். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கம் போல் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்வது போல ஒரு கல்லூரி மைதானத்தில் அரங்கம் அமைத்து அங்கேயே மேடை நின்று பேசாமல் பிரச்சார வாகனத்தின் மீது நின்று பேசியிருக்கிறார். அதாவது நான் பேசுகிற இடத்துக்கு நீ வா என்கின்ற அந்த மனநிலை பேசியிருப்பதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியலில் அதுவும் எதிர்கட்சி இதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் பேசின அந்த இது நான் பேசுகிற இடத்துக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை இருப்பதாக எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க. அதோடு மேடை நின்று பேசுவதற்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை என்பது யாருக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சரி, அதை ஒரு பக்கம் வைக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. வேனில் மீது நின்று கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பேசினார் முதல்வர் விஜய். ஆனால் அவர் தமிழகத்தின் முதல்வராகவே பேசவில்லை என்பது நிறைய பேர் ஒரு பெரிய குற்றாக இப்போ வைத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன் பிரச்சார கூட்டத்தில் எப்படி பேசுவாரோ முழுக்க அப்படியே இருந்தது விஜயின் அந்த பேச்சுங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் இதற்கு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. வழக்கம் போல் எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட், அதே வழக்கமான உடல் மொழி மற்றும் மாடுலேஷனில் முதல்வர் விஜய் பேசியிருந்ததாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதங்கங்களை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் முன் கருத்துக்களை வைக்கிறாங்க. விஜய் முதல்வராக பதவியேற்று 20 நாட்கள் ஆகிறது. இந்த 20 நாட்களில் தமிழக அரசு என்னென்ன திட்டங்களை செய்தது, வாக்குறுதிகளில் எதை நிறைவேற்றியது, விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகளிடம் எழுந்த அதிருப்தி, டாஸ்மாக் ஊழியர்களிடம் எழுந்த அதிருப்தி, இலவச மின் கட்டணம் தொடர்பாக மக்களிடம் எழுந்த குழப்பம், சிங்கப்பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதை ரத்து செய்துவிட்டு ஏன் ஒரு திருமண விழாவிற்கு போனார் விஜய், அதோடு அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு தாவேதால் எதிர்க்கட்சிகள் வைத்த குதிரை பேர விமர்சனம், இதை பற்றி விஜய் அங்கு பேசியிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் தானே விஜய் அங்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் முதல்வர் விஜய் அதை செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. மாறாக அடுத்து நடக்க உள்ள திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார் விஜய் என்று சில பேர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. வழக்கம் போல் முழுக்க திமுகவை தாக்கி பேசியிருக்கிறார் விஜய் என்று குறிப்பிடுறாங்க. அதிலும் அதிமுக ஒன்றுமே இல்லாத கட்சி என்று கடுமையாக நக்கலெடுத்ததாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. இத்தனைக்கும் அந்த கட்சியின் ஆதரவு வேண்டும் என்பதற்காகவே சி.வி. சண்முகம் வீட்டிற்கு போய் அவரை நேரில் பார்த்தவர் விஜய் என்று அந்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடிய வேலைகளையே தாவேகா செய்து வரக்கூடிய இதில் அவங்களே இப்படி பேசக்கூடாது என்பது விமர்சனத்துக்கு இப்போ உள்ளாயிருக்கு. ஏற்கனவே 4 பேர் தாவேகாவுக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் இந்த ஒரு இதில் அதிமுக பேரை கூட சொல்லாமல் அது தீர்ந்து போன கட்சி என பேசியிருப்பதாக விஜய் பேசியதை குற்றமாக கூறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தான் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றவர்கள் என்று விஜய் பேசியிருக்கிறாரு. அதில்
அதாவது கடந்த 20 நாட்களில் தாவேகா ஆட்சியின் மீது எதிர்க்கட்சியினர் வைத்த விமர்சனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் ஆகியவற்றுக்கு பதில் சொல்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விரைவில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்திருப்பதாக விஜய் பேசிய இந்த பேச்சு தற்போது சமூக வலைத்தளங்களில் இப்படிதான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய நியூஸ் ஆனது போயிட்டுருக்கு. இன்னமும் அதே உடல் மொழி, அதே ஸ்கிரிப்டு, அதே பஞ்ச் வசனம், அதே நக்கல், அதே ஸ்டைல் என கடைபிடித்து வருவதாகவும் மேலும் குற்றம் சொல்லப்படுது. அந்த ரூட் அவருக்கு வெற்றி கொடுத்ததால் இனிமேல் இதுதான் நமது ஸ்டைல் என முடிவு செய்து விட்டார் போல என்று நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வேனின் மீது ஏறும்போது மட்டும்தான் இதெல்லாம், வேனை விட்டு இறங்கிவிட்டால் விஜய் அதிகம் பேசாத ஒரு இன்ட்ரோவேட்டாக மாறிவிடுவதாகவும் தாள்கள் குறிப்பிடப்படுது. தலைமை செயலகத்திலேயும் சரி, சட்டசபையிலேயும் சரி அதிக பேசாமல் அமைதியாகவே இருப்பார். வேனின் மீது ஏறும்போது மட்டும் அநியாயனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசுகிறார். அதாவது வேனில் ஏறும்போது மட்டும் அந்நியனாக பேசுகிறீங்க, அதிக பேசாமல் மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய பேச்சுக்கு மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குற்றம் எழுந்திருக்கிறதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஒரு முதல்வராக தமிழ்நாட்டுக்கு அவரிடம் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, அதை எப்படி அரசு செயல்படுத்த போகிறது, நிதி நெருக்கடி நிலைமைகளை எப்படி கையாளப் போகிறது, மத்திய அரசிடம் எப்படி இணக்கமாக செயல்பட்டு நிதிகளை பெறப்போகிறது, சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப் போகிறது என்றெல்லாம் பேசாமல் வழக்கம் போல திமுகவின் மீது சேரை வீசியிருக்கிறது விஜய் அவர்கள் என்று ஒரு முக்கிய விஷயமானது தற்போது வெளியாயிருக்கு. மக்கள் இதையா அவரிடம் கேட்டார்கள். சட்ட ஒழுங்கு பற்றி பேசிய முதல்வர் விஜய், எல்லாத்தையும் நீங்கள் கெடுத்து வச்சிருக்கிறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போத கலாச்சாரம், இப்போது என்ன குற்றம் சொன்னால் எப்படி என்று கேட்டிருக்கிறார். அது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் தற்போது தமிழகத்தின் முதல்வர் விஜய் தானே போதை கலாச்சாரத்தை காவல்துறை மூலம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று தானே விஜய் பேசியிருக்க வேண்டும். இதுதானே மக்கள் அவரிடம் எதிர்பார்த்தார்கள். அதை விட்டுட்டு மீண்டும் திமுகவை திட்டுகிறார் விஜய் என்று அவருடைய பேச்சுக்கு நிறைய கருத்து வெளியாயிருக்கு. மொத்தத்தில் திருச்சியில் முதல்வர் விஜயின் 20 நிமிட பேச்சு ஒரு முதல்வர் பேசியது போல் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் பேசியது போலவே இருந்தது என அரசியல் விமர்சகர்களும் திமுகவினரும் பொதுமக்களும் கூட சமூக வலைத்தளங்களில் கூறி வராங்க. அவர்கள் முதலமைச்சர்னு விஜய் கிட்ட யாராவது சொல்லுங்கப்பா என பலரும் அதுக்கு நக்கல் எடுத்து வராங்களா? ஸோ சினிமாவது போசுவது போல ஸ்கிரிப்ட் பேப்பரை படிப்பதை விட்டு தமிழக முதலமைச்சராக விஜய் பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்று அரசியல் விமர்சகர்களும் திமுகவினரும் அவருக்கு ஒரு முக்கிய இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸே இதுதான். நீங்கள் ஆக்சுவலி விஜய் அவர்கள் பேசினதை பார்த்துருந்தீங்களா? உண்மையாலுமே அந்த மாதிரி தான் இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது போல் இவர் இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இவர் பேசுனது கரெக்ட் தான், எடுத்தோட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த நியூஸை ஷேர் பண்ணேன். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தற்போது தமிழக முதல்வர் பற்றி என்ன சர்ச்சை வெளியாயிருக்கு அப்படிங்கிற நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.